Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா find the value of 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 the whole power 10. So இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் sin pi by 10 plus I cos pi by 10 நம்ம z அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது z equal to sin pi by 10 plus I cos pi by 10. அப்போ z equal to sin pi by 10 plus I cos pi by 10 அப்போ 1 by z வந்து என்ன வரும்? அதாவது 1 by sin pi by 10 plus I cos pi by 10. இப்போ denominator வந்து complex numberன்றதுனால நம்ம numerator and denominator இதோட conjugateால multiply பண்ணலாம். அப்போ என்ன வரும்? sin pi by 10 minus I cos pi by 10 அப்படின்னு வருமா? இப்போ denominator sin pi by 10 minus I cos pi by 10. இப்போ multiply பண்ணலாம். அப்போ numeratorல என்ன வரும்? sin pi by 10 minus I cos pi by 10. இப்போ denominator இது பார்த்தீங்கன்னா a plus b into a minus b. அப்போ a square வந்து sin pi by 10 the whole square அப்படின்னு வரும். minus b square. அப்போ I cos pi by 10 the whole square. அப்போது உங்களுக்கு என்ன வரும்? இப்போ நியூமரேட்டரில் sin pi by 10 minus I cos pi by 10. இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம sin pi by 10 the whole square அப்படியே எழுதிக்கலாம். இப்போ minus I cos pi by 10 the whole square. இப்போ ஐக்கு வந்து ஸ்கொயர் உள்ளார் வந்துச்சுன்னா I ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ ப்ளஸ். இப்போ cos pi by 10 the whole square நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது ஸ்கொயர் உள்ளார வந்துச்சுன்னா அதாவது sin square theta plus cos square theta உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1. அப்போ டினாமினேட்டரோட ஆன்சர் வந்து 1 தான். அப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். அதாவது sin pi by 10 minus I cos pi by 10. அப்போ 1 by z வந்து உங்களுக்கு sin pi by 10 minus I cos pi by 10. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட எழுதலாம். அதாவது z-ஓட வேல்யூ வந்து sin pi by 10 plus I cos pi by 10 இருந்துச்சுன்னா அப்போ 1 by z வந்து உங்களுக்கு sin pi by 10 minus I cos pi by 10 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா 1 plus z by 1 plus 1 by z the whole power 10. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போது 1 plus z by இப்போ 1 plus 1 by z அதாவது எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் z, அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? z plus 1 அப்படின்னு வருமா? the whole power 10. அப்போது 1 plus z இப்போ z plus 1 by z இப்படி போச்சுன்னா உங்களுக்கு into z by z plus 1 அப்படின்னு வரும். the whole power 10. இப்போ 1 plus z and z plus 1 இது வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்கிறது? z தான். அப்போது z power 10. இங்கே z-ஓட வேல்யூ என்ன? sin pi by 10 plus I cos pi by 10. அப்போது z power 10 the whole power 10. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிமோவஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிறது சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. அப்போ இங்கே சைனுக்கு பதிலாக காஸ் வரணும், அதே மாதிரி காஸ்க்கு பதிலாக சைன் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து நம்ம சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை நம்ம காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த சைன் பை பை 10 நீங்கள் காஸ் pi by 2 minus pi by 10. ஏன்னா pi by 2 வந்து 90 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா இது cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்கா? அப்போ cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்ன? sin தீட்டா. அப்போ sin தீட்டாவை தான் நம்ம இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுறோம். அதே மாதிரி ப்ளஸ் ஐ இப்போ cos pi by 10 நம்ம sin pi by 2 மைனஸ் pi by 10 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா தான் cos தீட்டா. the whole power 10. இப்போ pi by 2 மைனஸ் pi by 10 இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்தால் 10. அப்போ நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு 5 pi மைனஸ் பை அப்படின்னு வருமா? 5 pi மைனஸ் பை வந்து 4 pi. அப்போது 4 pi by 10. அப்போ இங்கே என்ன வரும்? cos 4 pi by 10 plus I sin 4 pi by 10 அப்படின்னு வரும். the whole power 10. இப்போ பார்த்தீங்கன்னா இது cos theta plus I sin thetaன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதை டிமோவஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணும்போது இந்த பவர் 10 வந்து உள்ளார வரும். அப்போ cos 4 pi by 10 into 10 அப்படின்னு வரும். அதே மாதிரி ப்ளஸ் I sin
10 into 4 pi by 10 அப்படின்னு வரும். அப்போ cos இப்போ 10 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது 4 pi. அதே மாதிரி ப்ளஸ் I sin இப்போ 10 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 4 pi. இப்போ பார்த்தீங்கன்னா டிமார்கன்ஸ் தியரம் பிரகாரம் இப்போ cos theta ப்ளஸ் I sin theta the whole power n இருந்துச்சுன்னா அதை நம்ம cos n theta ப்ளஸ் I sin n theta அப்படின்னு எழுதும். அதாவது பவரில் இருக்க வேல்யூ வந்து theta கூட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தியரம் மூலமாக இப்போ theta கூட இருக்க வேல்யூவை நம்ம பவராக எழுதலாம். அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா cos pi ப்ளஸ் I sin pi the whole power 4 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா cos n theta ப்ளஸ் I sin n theta இருந்துச்சுன்னா அது நம்ம cos theta ப்ளஸ் I sin theta the whole power n அப்படின்னு எழுதலாம். ஸோ அது மூலமாக தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். அப்போது cos பையோட வேல்யூ என்னன்னா -1 ப்ளஸ் I sin பையோட வேல்யூ என்ன 0 the whole power 4. அப்போது -1 ப்ளஸ் I into 0 என்ன 0 தான் the whole power 4. அப்போ -1 ப்ளஸ் 0 என்ன -1. அப்போ -1 the whole power 4ஓட ஆன்சர் என்ன 1. ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.